வணக்கம். இது காவியாவுடன் ஒரு நிமிடம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் சொல்ல போற விஷயத்த நீங்க பழமொழியா மட்டும் எடுத்துக்காம அதை உங்க லைஃப்ல அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகும். ஒன்றும் இல்லைங்க, நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒருத்தங்க, நம்மளோட ரொம்ப நல்லா பழகினவங்க, ஒரு சில இடங்கள்ல நம்மளை பார்த்தும் பார்க்காத மாதிரி போவாங்க. அப்படி இல்லை, நம்மளே போய் அவங்களை அப்ரோச் பண்ணாலும் பெருசா அவங்க கிட்ட இருந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் வராது. அதையும் விட்டா அவங்களுடைய வீட்டில் நடக்கிற ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்க்கு கூட நம்மளுடைய ப்ரெசன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படாது. அப்படி நம்மளைய கூப்பிட்டும் நம்ம போகலை அப்படிங்கும் போதும் நம்ம இல்லைங்கிற வருத்தம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நடந்துக்கிறவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? மதியாதோர் தலைவாசல் மிதியாது. அப்படின்னா என்ன? எல்லாரையும் வெறுக்கணும்னு அர்த்தமா? யாரையுமே வெறுக்க தேவையில்லை, யாரையுமே வேண்டான்னு ஒதுக்க தேவையில்லை. ஆனா நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், நமக்குன்னு அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படிங்கும் போது அவங்க கிட்ட போய் நம்ம திரும்ப நிக்கவே கூடாது. பிகாஸ் இதெல்லாம் அன்புக்கான அடையாளமே கிடையாதுங்க. ஓகே, அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவது, நிறைய இடங்கள்ல சொல்ல போனா இது வந்து நம்மளோட சுயமரியாதையை தான் நம்ம இழந்துட்டு போறோம்னு அர்த்தம். எப்பவுமே அன்புக்காக நம்ம கெஞ்சக்கூடாது. இதை எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. மதியாதோர் தலைவாசல் மிதியாதே. நாளை மீண்டும் சந்திப்போம். காவியாவுடன் ஒரு நிமிடம். பை.